அவரு ராஜ்மோகன் அவர் வந்து 4 மணில இருந்து கிட்டத்தட்ட விஜய் வர வரைக்குமே கிரௌட கட்டுப்படுத்திட்டு இருந்திருக்காரு. மரத்து மேல ஏறாதீங்க, கரண்ட் கம்பத்து மேல ஏறாதீங்க இப்படின்ற மாதிரி ரொம்ப நேரமா அவங்கள இதோ வந்துட்டாரு விஜய், கிட்ட வந்துட்டாரு விஜய், இப்படி சொல்லியே அவங்கள இது பண்ணி வச்சிருந்திருக்காரு. இன்னொன்னு அவர் வரும்போது லைட் ஆஃப் பண்ணியிருந்தாருல கேரவன்ல, சும்மா அப்படி லைட்டை போட்டு ஃபேஸை காட்டுறது, திருப்பி ஆஃப் பண்ணிட்டு விளையாடுறது. இது ஒரு விளையாட்டாவே வச்சு லைட்டை போட்டோடனே மக்கள் கத்துறாங்க, லைட் ஆஃப் பண்ணோடனே அது இருக்காங்க. அதான் அந்த போதை, அந்த எஸ்.ஜே. சூர்யா படத்துல வரும்ல அந்த மாதிரி ஒரு போதை. என்ன ஒரு சோகம் அடடா அப்படின்ட்டு அது கேட்க கேட்க அந்த போதை அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? அது அந்த இது நடக்குதுல்ல, ராஜ்மோகன் சொல்ல அவர் ஒரு டிவி ஆங்கர்ல, இதுக்கு முன்னாடி அவரை வச்சுதானே என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும், அதை வச்சு மேனேஜ் பண்றது. போன கூட்டத்துல கூட அந்த புஷி ஆனந்த் வந்து அவருக்கே தெரியல தலைவர் எப்போ வருவாரு, எப்போ என்ன பண்ணுவார், பொதுச் செயலாளர் வேற 11 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஏமாத்துற ஒரு வேலை, அங்க இருக்க ஆளுங்களை முட்டாளாக்குறது, குடிக்க தண்ணி வைக்கல அதுக்கு திமுக காரணம். எனக்கு புரியல, குடிக்க தண்ணி வைக்கலையா, இது யாரு கட்சி நிகழ்ச்சி, இது யாரு கட்சி நிகழ்ச்சி, இது என்ன இவனுங்க மடத்தனமா பண்ணிருக்கானுங்கன்னு தெரியல. அதாவது கேட்ட பெர்மிஷன் டைம் 9 மணி, கேட்ட பெர்மிஷன் டைம் 9 மணி, நீங்க 8:30க்கு வந்துட்டு 9:30க்கு போனீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வசதியே தேவையில்லை. அவன் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தாலே போதும், அதுவே முடிஞ்சிடும், பார்த்துட்டு அழகா போயிருப்பான். ஒரு நாள் முழுக்க நாய் மாதிரி அவங்களை நிக்க வச்சுட்டு தண்ணி வசதி ஏற்படுத்தறலன்னு கூச்சம் இல்லாம வாய்க்கிலேயே சொல்றானுங்க, சாப்பாடு இல்லைன்னு வாய்க்கிலேயே சொல்றானுங்க. எப்படிடா அவங்களுக்கு கூச்சமே இல்லாம சொல்ல தோணுது, வெக்கமே இல்லையா? ஒரு நாள் முழுக்க நிக்க வச்சிருக்க, ஒரு சொன்ன நேரத்துக்கு வர தெரியாதவனுக்கு, ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லாத ஒரு அரசியல்வாதி, உனக்கு தனி விமான பிளைட், நீ எங்கேயா ஷூட்டிங் போகணும்னா ஆளா கிளம்பி ஓடுற, உன் ஷோவுக்கு கரெக்டா 8 மணிக்கு வரணும்னாலும் அவன் வரான், உன்னை பார்க்க வரணும்னாலும் வரான். அவனை ஒரு அவனை மதிக்க வேணாம், அவனோட உணர்வுகளை மதிக்க வேணாம், அவனோட ஆசைகளுக்கு கட்டுப்பட வேணாம் நீனு. இதுல இன்னொன்னு என்ன இப்ப செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி தலைவன் பேச்சையே கேட்காத ஒரு கூட்டம், லைட்டு மரத்துல ஏறுற கூட்டம், பொதுமக்களோட பொது சொத்தெல்லாம் சேதப்படுத்துற ஒரு கூட்டம், இவ்வளவு அசம்பாவிதம் நடக்குது. இப்ப அடுத்தடுத்து அவங்க கூட்டங்களுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கறாங்கன்னா போலீஸ் பயப்படதான் செய்யும், அடுத்து இன்னொரு அசம்பாவிதம் நடந்துருமோன்னு. இப்ப அடுத்து இவங்க எப்படி செட் பண்றாங்கன்னா, அவ்வளவுதான் எங்க அண்ணாவோட கெரியரே முடிஞ்சிருச்சு, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா, என்ன ஆனாலும் நான் உங்க பக்கம் தான் நான் நிப்பேன். யாரு பாதிக்கப்பட்டது? விஜயா பாதிக்கப்பட்டிருக்காரு?